எல்லாருக்கும் வணக்கம். போன தடவை நம்ம உயர்ந்த மனிதர்கள் அந்த பாட்டில் சதா டீச்சர் பற்றி பேசியிருந்தோம். சதா டீச்சர் எப்படி நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு ஒரு இடம் கொடுத்து ஒரு வழிகாட்டியாக இருந்தாங்களோ, எங்களுக்கு வசதியை அதிகம் பண்ணி கொடுத்து தன்னோட வசதியையும் அனுசரிச்சுக்கிட்டு எங்களுக்காக படிக்கணும், லைஃப்பில் மேலே வரணும், படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எங்களுக்காக இருந்தாங்களோ, அதே மாதிரி இன்னைக்கு இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு மனிதர், அவரை பற்றி தான் நான் பேசணுன்ட்டு இருந்தேன். இதை பற்றி பேசணுன்னு நினைக்கும் போதே எனக்கு அவரை பற்றின நினைவுகள் எல்லாம் ஒரு 2-3 நாளாக ஓடிட்டே இருந்தது. நாங்கள் படித்து முடிக்கிறோம். நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நெய்வேலியோட சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் அந்த காலேஜ் பிஎஸ்ஜி டெக் கோயம்புத்தூர், அந்த காலேஜ் நான் கவுன்சிலிங்கில் எடுக்கிறேன், செலக்ட் ஆகிறேன். அதுக்கப்புறம் எந்த பஸ்ஸில் ஏறணும்னு நினச்சேன்னா அதே பஸ்ஸில் ஏறி போகிற மாதிரி என்னோடய கனவு நிறைவேறுது. அம்மா தான் முறையாக இந்த காலேஜ் சேர்த்து விடும்போது நாங்கள் காரில் போயிட்டோம். அதுக்கப்புறம் அடுத்து ஊருக்கு போகும்போது அம்மா தான் பஸ் ஏற்றி விட்டுட்டு வீட்டுக்கு போகிறது இதெல்லாம் இருந்தது. இப்போ பிஎஸ்ஜி டெக் இன்றைக்கும் சரி அன்னைக்கும் சரி குவாலிட்டியில் நம்பர் 1. அவங்களுடைய செல்வாக்காக இருக்கட்டும், அவங்க ஹாஸ்டலோட மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். பல பேரோட கனவு காலேஜாக நான் படிக்கும்போது இருந்தது. எனக்கு அது கிடச்சிது. அதுவே எனக்கு தெரியாது. அது அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பிஎஸ்ஜி டெக்கு அந்த சீட்டு வாங்குறதுக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ பெரிய பசங்க, நல்லா படிக்கிற பசங்க, பெரிய இடத்து பசங்க எல்லாம் போட்டி போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி உள்ளே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. அதுலேருந்து நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னா காலேஜ் ஃபஸ்ட் இயரில் ஹாஸ்டல் வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டெல்லாம் கலந்து போட்டுருவாங்க. அப்படியே அதுலேருந்தே ஃபஸ்ட் இயரில் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடச்சாங்க. நல்லா பாடுற ஒருத்தர், நல்லா பாடுவார் அந்த மாதிரி ஒருத்தர், அப்புறம் நல்லா வரைவார் அந்த மாதிரி ஒருத்தர், நல்லா கலகலகலன்னு பேசுகிற ஒருத்தர். இப்படி எங்களுக்கு ஒரு அற்புதமான அனுபவம். ஏன்னா வெளி உலகத்தை பெருசாக பார்க்காம பேரண்ட்ஸோட அரவணைப்பிலே இருந்து இந்த மாதிரியான புது கேரக்டர்ஸு புதுசாக இப்படி பார்க்கறது அது ஒரு உற்சாகம் எனக்கு. இப்படியே ஃபஸ்ட்டு 2 வருஷம் நல்லா போகுது. அப்புறம் தங்கச்சிக்கு அவங்களும் +2 முடிக்கிறாங்க. நான் 3rd இயர் போகும்போது அவங்க காலேஜ் சேர்ந்துடுறாங்க. இப்போ அம்மாவுக்கு நிதி சுமை பெருகுது. ஏன்னா காலேஜ் அட்மிஷன் இருக்குது, அதுக்கான செலவு, அப்புறம் எனக்கும் தொடர்ந்து 2 வருஷமாக செலவு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போது நான் 3rd இயர் போகும்போது இப்போ 2 பேருக்கு செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. இப்போ நான் என்ன யோசிக்கிறேன், நமக்கு கொஞ்சம் காலேஜ் போனதுக்கப்புறம் கொஞ்சம் விவரம் வந்துருச்சு, நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு பார்ட் டைம் ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம், படிச்சுக்கிட்டே ஏதோ ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண ஆரம்பித்தப்போ என் கிளாஸ்மேட்டு பேர் குப்புராஜ், இன்றைக்கி பெரிய மேனேஜராக இருக்கிறாரு, வெளிநாட்டில் இருக்கிறாரு. அப்போது குப்புராஜும் நானும் சேர்ந்து இந்த ஐடியா பண்ணோம். ஏன்னா குப்பு வீட்லேயும் அப்போ கொஞ்சம் நிதி நெருக்கடி எல்லாம் இருந்தது. ஒரு இன்ட்ரெஸ்டாக இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி போனப்போ பிஎஸ்ஜி டெக் லைப்ரரியில் இந்த மாதிரி பார்ட் டைம் வேலை இருக்குது, நீங்கள் யார் வேணால் நீங்கள் அப்ளை பண்ணலாம், செய்யலாம்னு சொல்லி ஒரு ஆட் இருக்குது. அது ட்ரை பண்ணி கொஞ்ச நாளில் அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் குப்புக்கு அது சரிப்பட்டு வரலை. அப்புறம் வேலை முடிஞ்சு சரி போயாச்சு. நான் தொடர்ந்து ட்ரை பண்ணும்போது
கோயம்புத்தூரில் வடவள்ளி, சிவானந்தா காலனி, அப்புறம் ரத்ன சபாபதிபுரம், ஆர்எஸ்புரம்னு சொல்லுவாங்க. 3 இடத்துலையும் ஒவ்வொரு இடமா தேடி ஏதாவது வேலை இருக்கும், ஏதாவது யாராவது வாய்ப்பு கொடுப்பாங்க, நமக்கு என்ன தெரியுமோ அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவேன். ட்ரை பண்ணி ஒரு செகண்ட் இயர் எண்ட்லேயே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 4th செமஸ்டர் முடிகிற டைம்லாம் ஊருக்கு போகல, லீவில் இருக்கும்போதே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் எனக்கு பல ஏரியா தெரிய ஆரம்பிச்சிது. ஏன்னா பஸ்ஸு பிடிச்சி போயிட்டு நடந்து ஒன்று ஒன்றா தேடிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கிறதுனால என்ன பண்ணேன்னா, ஒரு செகண்ட்ஸில் ஒரு சைக்கிள், ஒரு பார் சைக்கிள்னு சொல்லுவாங்கள்ல, ஜென்ஸ் ஓட்டுறது இப்போலாம் வருதான்னு தெரில. அந்த பார் சைக்கிள் வந்து பக்கத்தில் பீலமேட்லேயே ஒருத்தர் கொடுக்குறதா கிளாஸ்மேட் மூலிமா ஒரு விஷயம் வந்து, அப்புறம் அந்த சைக்கிள் வாங்கிட்டு வரும்போது நான் 500 ரூபா தரேன்னேன். நீங்கள் 500 வேணாம், 350 ரூபா கொடுங்க போதும் அப்படின்ட்டார் அவர். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். நான் சொல்லி பார்த்தேன், அது இல்லை வேண்டாம், அந்த அளவுக்கே அது போகாது, அதுக்கு வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன், எடுத்துங்கன்னாரு. ரொம்ப சைக்கிள் வந்ததுக்கப்புறங்க உண்மையிலே அது எப்படி சொல்கிறது, சில பேருக்கு சில பொருள் வரும்போது அது தரக்கூடிய நன்மை வந்து லைஃப்பை வந்து மாற்றி போட்டுருமா. அதே மாதிரி அந்த சைக்கிள் வந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு நான் பாட்டுக்கு சுற்றுவேன். காலேஜிலலாம் சிரிப்பாங்க, ஏன்னா பார் சைக்கிள் ஓட்டியாங்க அப்போவே. ஏன்னா படிக்கும்போதே இந்த லேடி பேர்டு இந்த மாதிரி ஜென்ஸுக்கு பாய்ஸுக்கெல்லாம் ஒரு ஃபேஷன் சைக்கிள் இருக்கும். நான் அப்போ பழைய சைக்கிள் எடுத்துன்னு வரும்போது என்னை பார்த்து சிரிப்பாங்க. நமக்கு ஏன் சிரிச்சா என்னங்கிற அளவுக்கு நமக்கு அப்பயே விவரம் வந்துட்டு, நம்ம அதை எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன். கிளாஸ் முடிஞ்சதும் போவேன் வருவேன். லீவ்லேயும் அது மாதிரி சுற்றிட்டு இருந்தேன். லீவில் சுற்றிட்டு இருக்கும்போது அந்த ஆர்எஸ்புரத்தில் நிறைய நெருக்கமான குறுகலான தெருக்கள்லாம் இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு ரூட்டும் போயிட்டு வரும்போது ஒரு பாட்டி கடை வச்சுருப்பாங்க. சின்னதாக ஒரு இடம் இருக்கும், அது திண்ணதான் கடையே. இந்த திண்ணையிலே பார்த்தீங்கன்னா எல்லாமே 2 ரூபாய்க்கு இருக்கும். சின்ன இட்லி, சின்னதாக வடை, அதுக்கு ஒரு சட்னி செய்வாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதெல்லாம் சாப்பிட்டு அப்படி சுற்றிட்டு இப்படி வர்றது. ஒவ்வொரு டியூஷன் சென்டர்ஸாக ட்ரை பண்ணுவேன். யாராவது எடுக்கிறாங்களா, நீங்கள் டியூஷன் எடுக்கப்படும் போர்டு போட்டிருக்கா, அங்கே போய் கேட்டு பார்க்க முடியுமா. அப்போது நிறைய வீட்டில் நாயெல்லாம் இருக்கும், அதை கிட்டக்கே போக முடியாது. ஆனால் எந்த வீடு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக எதுவும் சத்தம் இல்லாமல் இருக்கும், அதெல்லாம் பார்த்து கேட்குறது, ஃபோன் பண்ணி கேட்குறது. இப்போது அது பரவாயில்ல, ஒரு பேமெண்ட்டு தான், அதுக்கு ஃபோனுக்கு வந்து ஃப்ரீ. அப்போல்லாம் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 1 ரூபா 1.5 ரூபான்னு இருந்த காலகட்டம். பூஸ்டர் பேக்கெல்லாம் போட்டு அதெல்லாம் நம்ம சமாளிக்க வேண்டிய காலகட்டத்திலேயே வந்து அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ஆர்எஸ்புரம்லே ஒரு இடம் இருந்தது. அங்கே சாயங்காலம் நின்றுட்டு ஒரு டீ சாப்பிட்டுட்டு இருந்தேன். டீ சாப்பிட்டு பார்க்கும்போது நிறைய பசங்க சைக்கிள் வந்து நிற்க ஆரம்பிச்சிது. எல்லாம் உள்ளே போக ஆரம்பித்தாங்க. உள்ளே போனதும் சரி, இப்படியும் ஒரு பாடம் சொல்லி கொடுக்குற இடமா தான் இருக்கும், நம்ம போய் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் டியூஷன் எங்கே எடுக்கிறாங்க அப்படின்னாங்க. என்னை வந்து நீங்கள் எதுவும் சேர வந்துட்டிங்களா, கிளாஸ் சேர வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப வயசு ரொம்ப சின்ன பையனாக தெரியுன்றதுனால அவங்க வந்து நான் ஏதோ 11th 12th தான் படிக்கிறேன் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க கேட்கறதில்ல. இல்லைங்க, நான் கிளாஸ் எடுக்கலான்னு இருக்கிறேன், அதுக்கு என்ன யாரை பார்க்கணும் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் மேலே சார் இருக்கிறாரு, போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். மேலே மொட்டை மாடியில் ஷெட்டு ஃபுல்லாக போட்டு பார்த்தா எல்லாம் ஒரு 8th 9th வரைக்கும் தான் பசங்கள்லாம் உட்காந்துருக்காங்க. ஒரு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது ஒரு மேக்ஸ் சார் இருந்தார், ஒருத்தர் ஜென்ரல் எல்லா சப்ஜெக்டும் எடுக்கக்கூடிய ஒருத்தர். இப்போ அவர் பேர் தான் சந்தோஷ்குமார். இந்த சந்தோஷ்குமார் சார் தான் அதுக்கு அடுத்து வரக்கூடிய 2 வருஷத்தில் வந்து என்னுடைய நிதி நிலைமை மெச்சூரிட்டி லெவல் இன்னும் அதிகமாக்கினதில் அவருடைய பங்கு தான் ரொம்ப பெரிய பங்கு. நான் ப்ளேஸ் ஆகிறதுக்கும், காலேஜ் கேம்பஸ் இன்டர்வியூவில் ப்ளேஸ் ஆகிறதுக்கும் கூட எப்படி அணுகணும் போகணுங்கிறது எல்லாமே வந்து அவர் மூலயமா கற்றுக்கிட்டது தான். சந்தோஷ்குமார் சார் பார்க்குறாரு, பார்த்துட்டு எங்கே வரீங்க என்னன்னு கேட்குறாரு. நான் அந்த மாதிரி சார் பிஹெச்டிக்கில் படிச்சுட்டு இருக்கேங்கிறீங்க, எப்படி சமாளிச்சிருவீங்களா, கிளாஸ் எடுப்பீங்களா அப்படின்னு கேட்டார். எனக்கு ஒன்றும் இல்லை சார், 2 நாள் லீவ் வாரத்துக்கு, கிளாஸ் வந்து டைத்துக்கு முடிஞ்சிடும், எனக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் எதுவும் கிடையாது, நான் வந்துடுவேன், சைக்கிள் இருக்குது சார், நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு ஒரு வாரம் என்னை அப்படியே உட்கார வச்சுருந்தாரு. ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, யாரும் இல்லை. அப்புறம் ஒரு வாரம் நான் கரெக்டாக டைத்துக்கு போயிட்டு 3 மணி நேரம் அங்கேயே உட்காந்துட்டு அப்புறமா தான் சொன்னார், இது விளையாட்டு இல்லை, இது பிள்ளைகளோட வாழ்க்கை,
உங்களை நம்பி நான் வந்து வேலை கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு கரெக்டாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அப்போது வந்து அவர் 9th வரைக்கும் தான் எடுத்துகிட்டு இருந்தார். மேக்ஸுக்கு மட்டும் 10th வரைக்கும் தனியாக ஒரு சார் எடுத்துகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நான் வந்து அப்புறம் என்ன பண்ணிட்டாரு, 12th வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டார். மேக்ஸு, சயின்ஸு எல்லாம் சேர்த்து நான் எடுக்கிற மாதிரி அவர் கொண்டு வந்துட்டார். ஸோ அப்படி ஒரு பிளான் வந்து பண்ணவும் அவருக்கு என்ன தோணுச்சோ தெரியல, இந்த மாதிரி நான் நம்பி இது பண்ணிட்டேன், எப்படியும் ஆளுங்க வந்துடுவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னேன். பார்த்தா அவர் சொன்ன மாதிரியே 2 நாளில் 4 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க. எல்லாமே வந்து 11th to 12th போகிறவங்க, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஃபுல்லாகவே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவருக்கா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அப்போவே ஃபீஸ் வந்து ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கே 8000 ரூபாய் இயர்லி ஃபீஸ். இன்றைக்கி அது மாறிடுச்சு. இன்றைக்கி தான் நிறைய விலைவாசி ஏற்றம், பொருளாதார மாற்றத்தில் இன்றைக்கி மாதமே வந்து எவ்வளோ 9th வந்து இன்றைக்கி ஆல் சப்ஜெக்ட்டுக்கு 3500 4000 வாங்குறாங்க. அப்போவே வந்து 8000 ரூபாய் 1 இயர் ஃபுல்லாக எடுத்துடலாம் அந்த இதில். ஏன்னா அன்றைக்கி இருந்த விலைவாசிக்கெலாம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம், ஒரு நாளைக்கே 2 GB பத்தாது. அப்போல்லாம் வந்து 2 GBயே பெரிய விஷயம். 2 GBலாம் ஒரு மாதத்துக்கு கொள்ளும். அது தாண்டியே தான் இருக்கும், எக்ஸஸ் டேட்டா தான் இருக்கும். அப்போது டோகோமோ, யூனினார்லாம் ஃபேமஸாக இருந்தது. 48 ரூபா கொடுத்தா மாதம் 2 GB 2G நெட்ஒர்க் இருக்கும். மொட்டை மாடியில் நல்லா ஃப்ரீயாக கிடைக்கும், இல்லைனா டாப் ஃப்ளோரில் போனால் நல்லா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இருக்கிற விலைவாசி யோசிச்சு பாருங்கள். அன்றைக்கி பஸ் டிக்கெட் எல்லாமே 2 ரூபா 5 ரூபா கோயம்புத்தூர்லேயே. ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒவ்வொரு மாதிரி இது மாற்றுவாங்க. அப்போ தான் ஃபைனல் இயரில் ஒரு 2011-12 தான் விலை ஏற்றினதாக கேள்விப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்திலேயே வந்து வருஷத்துக்கு 8000 ரூபாய் ஃபீஸு. அவர் எடுத்த உடனே ஒரு 32,000 வரும். அவர் ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாரு. ஃபஸ்ட்டே சொல்லிட்டாரு, உங்களுக்கு 60%, எனக்கு 40% கொடுத்துருங்க, இடம், கரண்ட் பில்லு எல்லாம் எந்து, பசங்களை நான் எடுத்து கொடுத்துறேன், பாடம் மட்டும் நடத்தி கொடுத்துருப்பாங்க, 60% நீங்கள் எடுத்துக்கிட்டேன். நான் சொன்னேன், சார் அவ்வளோலாம் வேணாம் சார், நான் வந்து ஏதோ பார்ட் டைமுக்கு வந்தால் எனக்கு ஒரு காலேஜ் ஃபீஸும் ஹாஸ்டல் ஃபீஸும் நான் கட்டிக்கிறது எனக்கு சௌகரியமாக இருந்தால் போதும் அப்படின்னு. இல்லை எஃபோர்ட்டு போடுறதெல்லாம் நீங்கள் தான் சார், அதுக்குன்னு இடம் எல்லாமே உங்களுது தானே சார் அப்படின்னு. இல்லை முடியவே முடியாது, 60 உங்களுக்கு தான் அப்படின்ட்டு. பொதுவாகவே யாராவது ஒருத்தர் ஒரு பிஸ்னஸில் வந்து ஒருத்தர் திறமையான ஒருத்தர், இன்றைக்கும் அது நான் ஃபேஸ் பண்ணுறேன் பார்க்குறேன், ஒரு திறமையான ஆள் கொஞ்சம் சிக்கிட்டா போதும், பார்க்குறதுக்கோ பேசுகிறதுக்கோ ஜென்டிலாக பேசுகிறாங்க அப்படின்னாலே அதை வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறத தாண்டி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது தான் நடக்குது பிஸ்னஸில். இவ்வளோ திறமை இருக்குது, இவரை வச்சு நம்ம நிறையா சம்பாரிச்சிக்கலாம், ஆனால் இவருக்கு வந்து பசிக்கு சோறு போட்டால் போதுங்கிற மாதிரி இருக்கிற உலகத்தில் கூட அப்போவே அவர் வந்து 40 எனக்கு போதும், 60 நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு சொன்னார். யோசிச்சு பாருங்க, வந்து ஒரு வாரம் தான் ஆகுது, ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நம்பி அந்தளவுக்கு கொடுக்கணுன்னு அவருக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. மாதம் 10,000 சம்பளம் கொடுக்குறோம்ப்பா, இல்லை மாதம் 8,000 சம்பளம் கொடுக்குறோம்ப்பா. ஏன்னா 10,000 அன்றைக்கி பெருசு. ஏன்னா நான் விப்ரோவில் ஃபைனல் இயர் பிளேஸ் ஆகிறேன், அப்போவே எனக்கு ஸ்டைபண்டே வந்து 15,000, சம்பளம் 18,000. ஒரு பெரிய எம்என்சி ப்ரெஷருக்கு கொடுக்குற சம்பளமே அவ்வளோதான். இன்றைக்கும் அதே சம்பளம் தான். அப்போ பார்த்துக்கோங்க, அப்போவே வந்து இன்ஜினியரிங் காலேஜ் ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஸர்கள்லாம் 4,000 5,000 8,000 அதுக்கப்புறம் வந்த காலகட்டங்களில் மாதத்துக்கே சம்பளம் அவ்வளோதான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் அவர் நான் மாத சம்பளமாக கொடுத்துறேன்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் 60% தரேன்னு எனக்கு சொன்னார். அதுக்கப்புறம் தான் நான் முறையாக லைஃப்பில் வந்து அவ்வளோ காசே பார்க்க ஆரம்பித்தேன். நல்ல ஸ்டூடெண்ட்ஸு ரெகுலராக வருவாங்க, நல்லா கேட்டு கேள்வி ஞானம் உள்ள ஆட்கள், கேட்டு பயங்கரமாக கற்றுக்குவாங்க. ஒரு பையன் மட்டும் கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் கஷ்டம், வந்து நல்லா படிக்கிறப்ப நல்லா வந்திருக்க வேண்டிய பையன். இன்றைக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன், நான் எவ்வளவோ சொன்னேன், நான் வாங்குகிற காசை கூட நான் அந்த பையனுக்கு ஃபீஸாக சார்ட்டு சொல்லி நான் கட்டிக்கிறேன், இல்லைனா சார்ட்டே சொன்னாலும் அவர் நான் சொன்னால் ஒத்துக்குவார்னு சொன்னேன். அவங்க வந்து வேணாம், ஒரு டீச்சருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுக்கணுங்க, எங்கிட்ட காசு இல்லை, நாங்கள் வரேன், நான் என் பையனை இப்படியே கூட அவன் படிச்சுட்டு போகணும், ஏங்க நான் ஃப்ரீயாகவே கூட சொல்லித்தரேங்கன்னு. ஒரு பையன் மட்டும் கடைசி வரைக்கும் அவங்க நின்றுட்டாங்க. எனக்கு ரொம்ப, நான் கோயம்புத்தூரில் வந்து புதுசாக இருந்தது எனக்கு, இந்த மாதிரியும் மக்கள் இருக்காங்களா, தன்னோட ஒரு காசு இல்லை, அதை கொடுத்தா அது கொடுத்து வாங்குற கல்வி நிற்கட்டும் அப்படின்ற ஒரு இது இருக்குது பாருங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அப்புறம் நான் சார்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி சார் சரி விடுங்க, அவங்க அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாரு.
மற்றபடி பசங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 4 பேர் நிறைய பேர். சாருக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாரமும் வந்து யாரும் வரலை. அது வராமல் இருக்கும்போது கூட அவர் என்ன பண்ணுவார், சந்தோஷ் குமார் சார் வந்து நம்ம எப்பவுமே சொல்லுவோம்ல, ட்ரூத் இஸ் ஸ்ட்ரேஞ்சர் தென் ஃபிக்ஷன் சொல்லுவாங்க. நம்ம திரைப்படங்களை கதைகளில் பார்க்குறது எல்லாமே ஃபிக்ஷன் அப்படின்னு வச்சுக்கோமே, அதை விட நிஜம் வந்து விசித்திரமானதாமா, பயங்கரமானது அப்படின்னு சொல்லுவாங்க. நன்மையிலையும் பயங்கரமான நன்மை இருக்குல்ல, இந்த பயங்கரமான நன்மையை அவர்கிட்ட நான் பார்த்தேன். ஒன்றும் இல்லைங்க, என்கிட்ட காசு இருக்கும், நான் சைக்கிளில் தான் போக போகிறேன், எனக்கு பஸ்ஸுக்கு செலவு இல்லை, நான் அதிகம் டீ சாப்பிட மாட்டேன், அவங்க வீட்டிலே டிவி வந்துடும், எனக்கு என்ன செலவு இருக்க போகுது, நான் நேராக போகிறேன் பிஹெச்டி டெக்லாம் ஹாஸ்டலில், எனக்கு நல்ல சாப்பாடு, வேர்ல்ட் கிளாஸ் சாப்பாடு. அந்த ஹாஸ்டல் உள்ளே போனாலே ஹோம் அவே ஃப்ரம் ஹோம்னு தான் போட்டிருக்கோம். அப்படின்னா என்ன, நீங்கள் என்ன தான் வெளியே வந்திருந்தாலும் இதுவும் உங்கள் வீடு தான், ஹோம் அவே ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லி. இது 90s 80s பிறந்தவங்களுக்கு தெரியும் இந்த ஒரு வேர்டு, ஹோம் அவே ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லி போகுது. எனக்கு அந்த குறையே கிடையாது. எனக்கு என்னன்னா காலேஜ் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு, நான் இதை மட்டும் மெஸ் ஃபீஸ் கட்டினா போகுதுன்றது தான் எய்மே. ஆனால் அவர் ஒவ்வொரு தரையும் நான் போகிறப்போ, கிளாஸே இல்லாமல் பசங்க இல்லாமல் வந்தப்போ கூட அவரே என்ன பண்ணுவார், பாக்கெட்டில் கை விடுவார். அவர் கொஞ்சம் சில்லறலாம் வச்சுருப்பார். அது கொடுக்கறதுக்குனே வச்சுருப்பாரான்றது எனக்கு தெரில. டக்குன்னு கையை விடுவார். கையை விட்டுட்டு அப்படியே எடுப்பார், வெளியே எடுப்பார், பார்க்க மாட்டார் அது எவ்வளோ வந்துச்சு என்னெல்லாம் பார்க்க மாட்டார். கையை நீட்டுங்க அப்படிம்பார், அப்படியே கண்ணை மூடிட்டு கொடுப்பார். நான் சொல்லுவேன், சார் எனக்கு காசு வேணாம் சார், பசங்களும் வரல எதுவும் வரல, என்ன சார் இப்படி பண்ணுறீங்க? அப்படிலாம் கிடையாது. நீங்கள் நம்பி வந்துட்டீங்க, நீங்கள் இந்த திருப்தியாக போகணும், ஒரு நாள் நான் உங்களுக்கு காசு கொடுக்க அனுப்ப மாட்டேன் அப்படின்ட்டு. சார் இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சார், இப்படிலாம் பண்ணாதீங்க, ஏன் சார் நீங்கள் காசு வேஸ்ட் பண்ணுங்க? அது எப்படி வேஸ்ட்னு சொல்கிறீங்க? எனக்கு எடுத்து கொடுக்க போகிறீங்க, எவ்வளோ பண்ண போகிறோம் அப்படின்னு. இப்போது கிளாஸ் இல்லாத போதே இவர் இவ்வளோ கொடுத்தாரு, கிளாஸ் வந்ததுக்கப்புறம், ஸ்டூடெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட முடியலை என்னால். டெய்லி கிளாஸ் நடந்துகிட்டே இருக்குங்க, 3 hours எடுப்பேன், கரெக்டாக 1 மணி நேரம் 20 நிமிஷம் முடிஞ்சது வந்துடுவார். வாங்க டீ சாப்பிட போகலான்னு அந்த மேக்ஸ் சார், சந்தோஷ் குமார் சார், நாங்கள் 3 பேர் போயிடுவோம். அவங்க ஒரு டாபிக் பேசுவாங்க, நமக்கு அந்த வயசுக்கு அது புரியாது. அப்புறம் நம்மளை என்கேஜாக வச்சுக்கணுமாமா. அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சந்தோஷ் குமார் சாரோட பேக்ரவுண்ட் வந்து ராஜஸ்தான், அவங்க மார்வாரிஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க ஃபேமிலி, அவங்க பரம்பரை இங்கே வந்து இருக்கிறவங்க, அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க. அவரும் அந்த சாரும் அதே இதுதான், அவங்களுக்குள்ளே பேசிக்குவோம், அவங்க லாங்குவேஜ்குள்ளே பேசிக்குவாங்க. எனக்கு ஓரளவுக்கு புரியும், என்ன கண்டென்ட்டில் பேசுகிறாங்கன்னு புரியும். பட் நான் அது அப்படியே நம்ம உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நமக்கு சரி ஒரு அப்படியே விட்டுறக்கூடாதாம்மா என்னைய. அதனால் ஒரு டாபிக் எடுத்து தமிழில் 3 பேரும் பேசிக்க. நான் வந்து ரொம்ப நாளாக அதை பார்த்துட்டே இருந்தேன். ஏன் சார், இப்போது நான் உக்காந்துருக்கேன், அப்போ பேசும்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்குள்ளே நீங்கள் என்கிட்ட பேசும்போது நீங்கள் தமிழில் பேசுகிறீங்க, அவர் என்கிட்ட பேசும்போது தமிழில் பேசுகிறாரு. ஆனால் நம்ம 3 பேரும் பேசும்போது தமிழில் பேசிக்கிறோம். இப்போ நீங்கள் 2 பேரும் அதே டாப்பிக்காக பேசுவோம், இடையில உங்கள் 2 பேருக்குள்ள பேச வேண்டிய சூழ்நிலை வந்தால் நீங்கள் உங்கள் பாஷையில் தான் பேசுகிறீங்க, ஏன் அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் அவங்க சொன்னாங்க, நாம் முதல் முறையாக ஒருத்தவங்களை பார்க்கும்போது என்ன பாஷையில் பேசுகிறோமோ, அது தாய்மொழியே இல்லாமல் நம்ம இங்கிலீஷ்லேயே பேசியிருந்தா கூட அவங்கள திரும்ப எப்போ பார்த்தாலும் கடைசி வரைக்கும் நம்ம அந்த மொழியில் தான் பேசுவோம். இங்கிலீஷில் பேசியிருந்தா இங்கிலீஷில் தான் பேசுவோம், ஹிந்தியில் பேசினா அது வந்து மாறாது அப்படின்னு. அது உண்மையிலேயும் உண்மைங்க. இன்னை வரைக்கும் நானும் தெலுங்கு கற்றுக்கிட்டேன், கன்னடம் கற்றுக்கிட்டேன். என்னதான் அவங்களுக்கும் இங்கிலீஷ் தெரியும், நான் ஃபஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது நம்ம பேசுகிறோம்ல, அப்போ அவங்களுக்கு அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அட்டாச் ஆகுது பாருங்கள், அந்த மொழி தான் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கே வருது. இப்போ எனக்கே இப்போ கர்நாடகா பெங்களூர்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணும்போது கார்த்திக் ஏகிதியா அப்படிம்பாங்க. ஏன்னா கனடாக்காரனே அவங்க நினச்சிட்டாங்க. அப்போது அவங்களுக்கு என்கிட்ட இங்கிலீஷில் பேசுகிற கம்ஃபர்ட் ஜோனே கிடைக்காது அவங்களுக்கு. ஆனால் அவங்க நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க, நான் நல்லா இங்கிலீஷ் பேசுவேன். பொதுவாக பெங்களூர்காரவங்க, கனடாக்காரங்களும் தமிழ்காரங்களும் பேசுகிறதே, கம்யூனிகேட் பண்ணுறதே இங்கிலீஷில் தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நம்ம கன்னடா தெரியாது, அவங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு வச்சுக்கோமே, அப்படி இருக்கும். ஆனால் இது பேசி பழகிட்டோன்னா எந்த பாஷையில் ஃபஸ்ட்டு பேசணுமோ அதில் தான் திரும்ப பேசுவோம் அப்படின்றது இன்னை வரைக்கும் அது எனக்கு உணர்த்திக்கிட்டே இருக்குது. கரெக்டாக தான் இருக்குது அவங்க சொன்னது. இந்த மாதிரி நிறைய பாலிடிக்ஸு, கோயம்புத்தூரோட ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் ஆர்எஸ்புரத்து ரத்ன சபாபதிபுரம்னு சொன்னதே அவர் தான். அப்போல்லாம் அந்த அளவுக்கு இன்டர்நெட் ஸ்பீட் நமக்கு கிடைக்காதுல்ல. இன்னைக்கு நினச்சா ChatGPT போட்டு கேட்டுக்கலாம், தேடிக்க முடியும். அது வந்து வெறும் ஆர்எஸ்புரம் அப்படி தான் போட்டு. தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா இப்போது சாபுரம்னு போட்டிருந்தா கூட சரி, இதுதான் வேற ஏதோ பேர் இருக்குன்னு நம்ம நினைக்கலாம். தமிழ்லையுமே RSAA புரம்னு தான் போட்டு. அப்போ நம்ம RS புரம்னா சரி அது ஏதோ ஒரு பேர் அப்படின்னு நம்ம போயிடுறது உண்டு.
இது மாதிரி நிறைய சொல்லி கொடுத்தது அவர் தான். ஸ்டூடெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் அவர் கொடுத்துக்கிட்டே இருந்தாருங்க. 60% ஃபீஸை வந்து என்கிட்ட எப்படி இது பண்ணுவாருன்னா, நான் ஃபஸ்ட்டு பையனோட ஃபீஸ் முழுசாக கொண்டு வந்து கொடுத்தாப்புல. 8,000 ரூபா கொடுத்தது நான் கொண்டு போய் 8,000 அவர்கிட்ட கொடுத்தேன். என்னங்க இது, ஏங்க என்கிட்ட இந்த ஃபீஸை கொடுத்தீங்க அப்படின்னு. இல்லை சார், நீங்கள் 8,000 வச்சுக்கோங்க சார், எனக்கு கொடுக்க வேண்டியது நீங்கள் பார்த்து நீங்கள் தான் கொடுக்கணும். பரவாயில்ல, இந்த அளவுக்கு நீங்கள் ரெஸ்பெக்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் இனிமேல் இப்படிலாம் பண்ணாதீங்க, இதுவே தப்பு. நீங்கள் எடுத்துகிட்டு எனக்கு நீங்கள் 40 கொடுங்க அப்படின்னாரு. சார் அது சரியாக வராது சார், முழுக்க முழுக்க உங்கள் இடம் சார், நீங்கள் கொடுத்த வாய்ப்பு இது. 40 எனக்கு அதிகம் சார், முடியவே முடியாதுன்ட்டு. சரி, அப்புறம் அவர் இவ்வளோ தூரம் சொல்கிறாருன்னு சொல்லி நான் வந்து எடுத்துகிட்டு போவேன். எடுத்துகிட்டு போயிட்டு அவரை தனியாக கூப்பிட்டு ஒரு கையில் 60 வச்சுக்கிட்டு, சார் இது 60 சார், இது 40 சார், எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டீங்க, பாக்கெட்டில் வைங்க அப்படிங்க. அதையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமும் ஒவ்வொரு தடையும் நான் வீட்டுக்கு போகிறேன்னா, இருங்க பாக்கெட்டில் கை வச்சுட்டு பார்த்தா, தயவுசெய்து வேணாம் சார், எவ்வளோ சொல்லியும் இல்லை. ஒவ்வொரு நாளும் 2 வருஷம் நான் அவரோட வேலை பார்த்தேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு காசை கொடுத்து தான் அனுப்புவேன். வெறுங்கையோட போகாதீங்க சார், நான் ஃபீஸ் வரேன், அது பசங்கள்டேருந்து வர்றதுங்க, நான் தரேங்க உங்களுக்கு அப்படின்னு. இந்த கொடை வள்ளல் வந்து நம்ம இப்போ இந்த இலக்கியத்தில் படிச்சிருக்கோம், செலிப்ரிட்டிஸ் கிட்ட பார்த்துருக்கோம், நம்ம வீட்டில் பார்த்துருப்போம். ஆனால் ஒரு ஸ்ட்ரேஞ்சராக இது இருப்பாங்க அப்படின்னு கேள்வி தான் பட்டிருப்போம். ஆனால் நான் நேரில் பார்த்தேன். தீபாவளி வருது, தீபாவளிக்கு நான் தீபாவளி கொண்டாட மாட்டேன், அவருக்கு அது தெரியாது. ஆனாலும் ஒரு பண்டிகைன்னு வருது, எனக்கு அது கொண்டாட மாட்டோம் அப்படின்னு நான் சொன்னதுக்கே, ஒரு பண்டிகைன்னு வருது, துணி எடுத்து கொடுக்கறது தான்ப்பா மரியாதையாக இருக்கும், எனக்கும் எனக்கு சந்தோஷமாக இருக்கும், எல்லாரும் நாங்கள் கொண்டாடுறோம், நீங்கள் அப்படியே ஒரு பழைய துணியோட வர்ற எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன். அவர் கொடுத்த காசுக்கு பார்த்தீங்கன்னா, நான் மாதம் எனக்கு ஆவரேஜாக 18,000 வந்துட்டு இருந்துச்சுங்க. 2009-10 எவ்வளோ பெரிய காசு. இன்றைக்கெல்லாம் அது 1 லட்ச ரூபா பெருமானத்துக்கு போகும். அப்படி இருக்கும்போது நான் துணி வாங்கிக்க முடியும். நான் நல்லா தான் இருந்தேன், ஃபீஸ் கட்டினேன், வீட்டுக்கே கூட நான் செலவு எதிர்பார்க்காம தங்கச்சிக்கு புக்கெல்லாம் நான் வாங்கி கொடுத்தேன். நிறைய செலவு பண்ணேன், அம்மாவுக்கு செலவு பண்ணேன். எனக்கு நான் நிறைவடைஞ்சிட்டேன். ஒரு வருஷத்துல பொருளாதாரத்தில் நிறைவடைஞ்சிட்டேன். அடிஷ்னலாக எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சது, இன்டர்வியூ பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சு, சார்கிட்டே கேட்க முடிஞ்சு, எப்படி அட்டன் பண்ணலாம், எப்படி பேசணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், இதெல்லாம் நான் அடிஷ்னலாக தான் போனேன். நான் சப்ஜெக்டில் ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை காலேஜ் சப்ஜெக்ட்ஸில். அது ஜஸ்ட் நம்ம ஒரு டீசெண்டாக ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆனால் போதும். இப்போதைக்கு இன்டர்வியூ கேம்பஸ் வருது, நம்ம அதுதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவர் ஆனால் கேட்கவே இல்லை. நான் அவ்வளோ நிறைவடைஞ்சும் எனக்கு மேலும் மேலும் எனக்கு கொடுத்து தான் அனுப்புனார். டெய்லி சாப்பிட சொல்லுவார், சாப்பிட்டு தான் போகணுன்னுவார். நீங்கள் இங்கேயே 9 ஆகிடுச்சு, ஹாஸ்டலில் 10 மணிக்கு மேலே எங்களுக்கு சாப்பாடு இருக்கும் அப்படின்பார். ஆக்சுவலாக ஹாஸ்டலில் எங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, 10 மணிக்கு மேலே எதுக்கு போட்டுற மாட்டாங்க, 12 மணி வரைக்கும் அதை அங்கேயே வச்சுட்டு போயிடுவாங்க. ஒருவேளை யாராவது சாப்பிடாமல் இருந்து நைட்டு நேரத்தில் திடீர்னு பசி எடுக்கலாம் சில பேருக்கு, அதனால் அவங்க வச்சுட்டே போயிடுவாங்க, வீணாகாது இருக்கும். அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, போய் சாப்பிடுவோம். மெஸ் சூப்பர்வைசரு அலோவ் பண்ணுவார், தெரிஞ்சு சரி போய் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. போவோம், போய் சாப்பிட்டு தான் வருவோம். ஆனால் அவர் வந்து இல்லை வேணாம், நீங்கள் இவ்வளோ தூரம் சைக்கிள் முடிச்சுட்டு போகணும், அதனால் நீங்கள் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லுவார். இதுக்காக அவங்க வீட்டிலலாம் தோசைக்கல்லாம் சாப்பிட்டுட்டு முடிச்சு கழுவி வச்சுருவாங்க. ஆனால் முகம் சொல்லிக்காமல் அவங்க வீட்டுக்காரம்மா வந்து எனக்கு செஞ்சு போட்டாங்க. என்றைக்குமே இந்த உதவியை மறக்கவே கூடாது. ஏன்னா எனக்கு கஷ்டப்பட்ட நேரத்தில் என்னோட செலவுகளை நான் பார்த்துக்கிறதுக்கும், தங்கச்சி படிக்கிறதுக்கு புக்ஸு வாங்கி கொடுக்கறதுக்கும். ஏன்னா இப்போது தங்கச்சி ஒரு எம்ப்ளாயி சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி பசங்களே வந்து தங்கச்சி காலேஜில் படிக்கும்போது ஹாஸ்டலில் தங்கி இருக்கும்போது அவங்களாம் நிறைய புக்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க, படிக்கிறது அடிஷ்னல் புக்ஸ் வாங்குவாங்க. தங்கச்சிக்கு அது ஒரு கஷ்டமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நானும் அப்புறம் வாங்கி கொடுத்தேன். எல்லாருக்கும் முன்னாடி நமக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு நினச்சிடக்கூடாது இல்லை, அதனால் நான் அதெல்லாம் வாங்கி கொடுத்து நான் சொல்லி சந்தோஷப்பட்டேன். சார் நீங்கள் கொடுத்த வாய்ப்பால் தான் நீங்கள் தங்கச்சி நல்லா படிக்குது, சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்புறம் இடையில டூர்லாம் கூப்பிட்டு போனார். அவங்க வீட்டு எல்லாம் போகிறப்போ நான் சொன்னேன், உங்கள் வீட்டு டூருங்க, இல்லை பசங்க எல்லாரும் நாங்கள் வருஷத்துக்கு ஒருக்க போவோம், நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்ட்டு. அங்கே வந்துட்டு புளி சாதம், எலுமிச்சை சாதம் எல்லாம் கொண்டு வந்து பரிமாறிட்டு சாப்பிட்டுட்டு அம்சமாக இருந்ததுங்க. என்னோட ஃபஸ்ட்டு டச் ஸ்க்ரீன் ஃபோன் நோக்கியா 6233 அதை வச்சு தான் வாங்கினேன். அதில் தான் என்னால் இன்டர்வியூக்கு அப்போ ஒரு ஸ்டிக்கு மாதிரி இருக்கும் அந்த ஃபோனில், அதை வச்சு தான் டச் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃபோன். ரொம்ப வருஷம் வந்துச்சு. அந்த ஸ்டிக் வந்து சைட்லேயே அப்படியே இன்சர்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும். லாக் பண்ணிக்கிறது கீழே வந்து ஒரு பட்டன் இருக்கும்,
அந்த பட்டன் அப்படி ஒரு ஃப்ளிப் பண்ணால் போதும், அப்படியே ஃபோன் வந்து லாக் ஆகிடும். அப்புறம் ஏதாவது கால் வருதுன்னா அதில் ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனில் வந்து மிஸ்டு கால் ஆகிருந்தாலோ மெசேஜ் இருந்தாலோ ஒரு பிளிங்க் அடிச்சுட்டே இருக்கும். ஸோ அது அப்போவே ரொம்ப அட்வான்ஸ்டாக டியூரபிளான ஒரு 6233 ஃபோன் வந்து இருந்தது. அதை வச்சு தான் இன்டர்வியூ ட்ரை பண்ணேன். இன்டர்வியூ கிடச்சிது. இன்டர்வியூவில் எனக்கு வேலையும் கிடச்சிது. விப்ரோவில் செலக்ட் ஆகிட்டேன். பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணேன் எல்லாமே. அப்போவே மினி ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு கோடிங்கில் சாயில் கிளாசிஃபிகேஷன் ஒன்று இருக்கும் எங்களுக்கு சிவிலில். அதை வந்து ரா டேட்டாவாக டேபிளர் காலமாக எழுத்து வடிவத்தில் இருந்தது. அதை எப்படி நம்ம டிஜிட்டல் வடிவத்தில் கொண்டு வர முடியும், ப்ரோக்ராம் பண்ண முடியும், லாஜிக்லாம் க்ரியேட் பண்ணி ப்ரோக்ராம் வந்து நான் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரியே எழுதி அப்புறம் அதை சி ப்ரோக்ராமிங் கோட்ஸாக மாற்றி அந்த எஃபோர்ட் போட்டோம். அந்த எஃபோர்ட் போட்டதை இன்டர்வியூவில் காமிச்சேன். அதை வச்சு அதுக்கப்புறம் ஒரு வழியாக செலக்ட் ஆகிட்டேன். அவர்கிட்ட சொன்னேன், ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவர் என்ன ஒரு ரிக்வஸ்ட் வச்சுக்கிட்டாரு, நீ என் கூடவே இருந்துருங்களேன் அப்படின்னாரு. நீங்கள் வந்ததுக்கப்புறம் எனக்கு நிறையா மாறிடுச்சிங்க, நிறையா சம்பாதிக்கிறோம், இப்படியே நான் வந்து உங்களுக்கு அப்படி தான் ஒரு ஐடி கம்பெனியில் தான் உங்களுக்கு வேலைக்கு போகிற மாதிரி வேணும், சாயங்காலம் வந்து டியூஷன் பார்த்துக்கிட்டீங்களா, எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனி கோயம்புத்தூர்லேயே இருக்குது, நான் வந்து இங்கேயே உங்களுக்கு சொல்லி சேர்த்து விட்றேன், ஸ்டார்டிங் சேலரியை நான் வந்து 17,000 வாங்கி தரேன் அப்படின்னா. இப்போது இங்கே ஒரு விஷயம் வந்து நான் யோசிக்க ஆரம்பித்தேன். என்னென்னா சிஸ்டம். இந்த சிஸ்டம்ங்கிறது சந்தோஷ்குமார் சார் மாதிரியான ஆட்களுக்கோ இல்லை என்ன மாதிரி மாற்றத்தை வந்து விரும்பணும், சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்களுக்கு இந்த சிஸ்டம் என்றைக்குமே உதவாது. நான் சிஸ்டத்து மேலே தப்பு சொல்லவே மாட்டேன். இந்த சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம காலகாலமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஒரு சூழல்ல இருந்து எந்திரிச்சு வரும்போது, நம்ம படித்தோமா, ப்ராப்பரான கம்பெனியில் வேலை கிடைக்குதா, போனோமா, அந்த கம்பெனியில் நல்லா வேலை பார்த்தோமா, வேலை பார்த்து ஒரு வண்டி வாங்கினோமா, கார் வாங்கினோமா, வீடு வாங்கினோமா, கல்யாணம் பண்ணோமா, குழந்தை வண்டியில் பெற்றோமா, அதுங்களை படிக்க வச்சோமா. ஸோ இந்த சைக்கிள் இருக்குல்ல, இந்த சைக்கிளை வந்து எல்லா பெற்றோர்களும் விரும்புவாங்கங்கிறது தான் உண்மை. அது சந்தோஷ்குமார் சாராகவே இருந்தாலும் அவங்க பிள்ளைங்களுக்கு அவங்க அப்படி விரும்பியிருப்பார் இல்லைங்களா. அப்போது என் அம்மாவை நான் அதுன்னு விரும்பியிருப்பாங்க. அவர் வந்து எந்த தவறுமே நான் அவரை தவறாக சொல்லலை. அவர் என்னை வச்சு பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக அந்த ரூட்டில் போயிருந்தால் சக்ஸஸ்ஃபுல்லாகவே வந்திருக்கலாம். அது எனக்கு உண்மைன்னு தெரியும். ஏன்னா எப்படியும் கேரண்டீடு இன்கம் வந்துட போது ஒரு டியூஷன் மூலயமா, ப்ளஸ் எனக்கு ஒர்க்கும் ஒரு கொடுத்துருப்பாரு. அதுவும் ஐடி கம்பெனி தான். அன்றைக்கே கோயம்புத்தூரில் கொஞ்சம் வருஷத்தில் பெரிய எம்என்சிஸ்லாம் வந்ததாக கேள்விப்பட்டேன். இருந்திருக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் அம்மா என்னை எதுக்கு அனுப்புனாங்க, நான் எதுக்காக கோயம்புத்தூருக்கு வந்தேன், என் அம்மா அந்த காலேஜில் நான் போனதுக்கப்புறம் அதுக்கான அவுட்புட் என்ன எதிர்பார்த்தாங்கங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கு மாறாக நான் செய்யும்போது அன்னைக்கு இருந்த நிலைமைக்கு நான் சிஸ்டத்தையே பகைச்சிக்கிட்ட மாதிரி. அப்போது ஒருத்தர் உனக்கு உதவி பண்ணார் அப்படிங்கிறதுக்காக நீ அவர் இடத்துல போய் இருக்கிறது எப்படி சரியாக இருக்கும்? காலேஜில் இவ்வளோ பெரிய காலேஜில் இவ்வளோ பெரிய கம்பெனியில் கிடைச்ச வேலையை விட்டுட்டியே அப்படிங்கிற அந்த பேச்சுக்கு ஆளாயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் அவர்கிட்ட எடுத்து சொன்னேன். ரொம்ப கேட்டுக்கிட்டாரு. 6 மாதமாக ஃபாலோ பண்ணார். நான் முடியவே முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அவர் அதை நினச்சி வருத்தப்படல. இருந்தாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் நல்லா இருக்கணும். நான் வந்து அதை நினச்சி இது பண்ணிக்கல. ஏன்னா என் கூட இருந்தால் நம்ம ஒரு பிஸ்னஸ் வந்து ஒன்று சேர்ந்து அது அது பெருசாக அது ஜொலிக்கிறதுன்றது எல்லா இடத்துலையும் நடக்காதுங்க அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் வந்த நேரம் பாருங்கள், நான் எங்கள் வீட நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு, கிளாஸில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு, ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டாக கொண்டு வரலாம் அப்படின்லாம் அவர் சொன்னார். அதுதான் நான் எதிர்பார்த்தேங்க. மற்றபடி எனக்கு சுயநலம்லாம் கிடையாது. ஐயோ சார், நீங்கள் சுயநலவாதின்னு சொன்னால் நான் சொன்னால் அது எனக்கு தான் சார் பாவம், இவ்வளோ உதவி பண்ணியிருக்கீங்க, எல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சரின்ட்டு நான் ஒரு முடிவு பண்ணேன். என்ன முடிவு பண்ணேன்னா, நம்ம இப்போ கிளம்புறோம், இப்போ இம்மீடியட்டாக நம்ம போயிட்டா அவர் ஒரு ஆள் பார்த்து போட்டு இந்த ஃப்ளோ அவர் கொண்டு வரணும்ல. ஏன்னா இப்போ ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, எல்லோரும் பப்ளிக் எக்ஸாம் நான் முடிச்சு கொடுத்துட்டு தான் வந்தேன். முடிச்சு கொடுத்துட்டு வரும்போது அடுத்த பேட்ச் சேர்க்கறதுக்கு அவரை நம்ம கஷ்டப்படுத்த வேணாம்னு சொல்லிட்டு 2 வருஷமாக காலேஜில் எனக்கு ஒரு பொண்ணு வந்து ஜூனியரு, வேறு டிபார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி நான் எடுக்கிறேங்கிறத கேள்விப்பட்டுட்டு என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்துச்சுங்க. 2 வருஷம் ஃபாலோ பண்ணிச்சுங்க. எனக்கு எதாவது வேலை போட்டு கொடுங்கண்ணா, வீட்டில் கஷ்டம், அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான், அதனால் வந்து நீங்கள் தான் எதாவது பார்த்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தது. எனக்கு வந்து அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்புரம் பார்த்தீங்கன்னா பீலமேட்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர், 16 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு நான் ஓட்டுறதுக்கு வேறு எதுவும் என்னால் அரேஞ்ச் பண்ண முடியல. ஏன்னா அன்றைக்கி அந்த மேக்ஸிமம் ஆள் இருந்துச்சு. இப்போ நானும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் இங்கேயே.
அதனால் எனக்கு போதிய அளவு டைமும் கரெக்டாக இருந்து வேறு இடம் விசாரிக்கவும் முடியல. நான் சரிம்மா சொல்கிறேம்மான்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அப்புறம் ஃபைனலாக இப்படி ஒரு நாள் வரவும் நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் கிளம்புறேன், நீ எடுத்து பார்த்துக்கம்மா, நான் இப்படி ஒரு பேர் சம்பாதிச்சுட்டு வந்திருக்கேன், அதை நீயும் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு சார்ட்டையும் சொன்னேன். சார் நல்லா பண்ணுவாங்க சார், நல்லா பொண்ணு, ஏன்னா அது டிபார்ட்மெண்ட் டாப்பருங்க இதுக்கே. அப்போ நமக்கு எப்படி நம்பிக்கை இருக்கும். நான் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னார். அப்புறம் நானும் விப்ரோ போயிட்டேன். போனதுக்கப்புறம் டச் இல்லை, இதே காலங்கள் ஓடுது. இடையில 2013-14 நினைக்கிறேன், அந்த பொண்ணு நான் சேலம் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தேன். ஏன்னா அவனை பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு திருச்சி போகிறோம் அப்படின்னா சேலத்துக்கு பார்த்தீங்கன்னா மிட் நைட்டு தான் வருவோம், 1 மணி 2 மணி. ஆக்டிவாக இருக்கும் அந்த இடம். எல்லாரும் அந்த டைம் தான் வந்து ஷிஃப்டாகி மாறி போயிட்டு இருப்பாங்க. கோயம்புத்தூர் போகிறவங்க, இந்த பக்கம் திருச்சி போகிறவங்க, இந்த ரூட்லேருந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணை பார்த்தா எப்படிமா இருக்குன்னு கேட்டேன். ஒரு வார்த்தை கூட சரியாக பேசலைங்க. ஆன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. சரி என்னடா இது ஒன்றும் புரியல, சரி அவங்க என்ன டென்ஷனில் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். 2017 வருது, பெங்களூரில் கொஞ்சம் பெரிய கம்பெனி மாறுறேன், ஒர்க் பண்ணுறேன். அப்போ வந்து சார் எல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டைம் கிடைக்குது. அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பேக் பண்ணிட்டு நான் மூணார் போயிட்டேன். தனியாக போயிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் கோயம்புத்தூர் வரும்போது நான் போய் சாரை பார்க்க போகிறேன். ரொம்ப இழைச்சி போயிருந்தார். எப்படி இருங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டார். வந்து பார்த்தது ரொம்ப தேங்க்ஸ். அவருக்கு எல்லாம் நான் நிறைய கிஃப்ட்ஸ்லாம் வாங்கிட்டு போயிருந்தேன். அப்போது ஒரு விஷயம் சொன்னார், நீங்கள் விட்டுட்டு போனீங்களப்பா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணால் எனக்கு நிறைய பிரச்சனை ஆகி போச்சு. அந்த பொண்ணு சரியாக கிளாஸுக்கு வந்து எடுத்து கொடுக்காம நான் நம்பி 4 பேர்கிட்ட சொல்லி அப்புறமா அவங்கக்கிட்ட நான் பதில் சொல்லி அனுப்ப முடியாமல் காசை வேறு ரிட்டர்ன் கேட்க ஆரம்பிச்சேன். ஏன்னா அவர் காசு ரிட்டர்ன் தர மாட்டார். தொழிலுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பார். நம்மளை நம்பி வந்து காசு கொடுக்குறாங்கன்னா நாம் வந்து டீச்சர்ஸுக்கு காசு கொடுக்கணும். டியூஷன் சென்டர்னால் இவங்களுக்கு ஈஸியாக போச்சா, நம்ம ஒன்றும் இங்கே சேரிட்டி நடத்தலை, இமீடியட்டாக வந்து காசு கேட்டால் நீங்கள் கொடுக்கவே கொடுக்காதீங்க அப்படின்னாரு. இடையில ஒரு அம்மாலாம் சாவை விட்டு போச்சுங்க. என்ன அந்த அம்மா 8000 காசு கொடுத்துருச்சு. என்ன காரணமோ தெரில, அவங்களுக்கு பிடிக்கல. நான் நல்லா தான் எடுத்தேன், அந்த பையனுக்கும் ஓகே தான், ஆனால் வேணாம் நீங்கள் கொடுங்கன்றுச்சு. இதுக்கே அவங்க சாரோட அவங்க தெரிஞ்சவங்க தான், மார்வாடிஸ் தான். ஆனால் அவர் என்கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார், சார் நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன் சார், எனக்கு வேணாம். ஏன்னா அந்த பையன் வந்து 1 வாரம் தான் ஆகுது. நோ கார்த்திக், அந்த மாதிரி பண்ணாதீங்க. இது பண்ண ஆரம்பித்தா எல்லாரும் இதே மாதிரி ரொட்டீன் ஆக்கிடுவாங்க. நான் அனுபவத்தில் சொல்கிறேன், நான் 40 வருஷமாக எடுக்கிறேன், இந்த வேலையை நீங்கள் செய்யவே செய்யாதீங்க அப்படி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார். நம்ம சேரிட்டி நடத்தலை, அவங்க வேணான்னா வேற எங்கேயா போய் பார்த்துக்கிட்டோம், காசு 1 ரூபா கூட ரிட்டர்ன் கொடுக்கவே கூடாதுன்ட்டார். அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், இல்லைங்க இந்த மாதிரி இதுதாங்க இஷ்யூ, நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள், நான் கிளாஸ் வேணான்னு இது பண்ணலாம் சொல்ல. இல்லை நான் போய் தான் ஆகணும், சாரிங்க என்னால் ரிட்டர்ன் பண்ண முடியும்னு சொன்னால் அந்த அம்மா வந்து யூ வில் டெஃபினெட்லி பே ஃபார் திஸ் அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி ஒருத்தர் இந்த பொண்ணு ஒழுங்காக போய் கிளாஸ் எடுக்காமல் போயிட்டு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்திடுச்சு போல இருக்கு. அவரும் என்கிட்ட சொல்லலை பாருங்க. நான் சொல்லியிருந்தா கூட பெங்களூர் இருந்துட்டு நான் வேற யாராவது நான் ஆள் மாற்றி விட்டுருந்துக்கலாம், எதாவது செஞ்சுருக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல மனுஷங்க. என்னை வந்து சொல்லி கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லி 2017 தான் எனக்கு அந்த உண்மையை சொன்னார். அவள் எந்த அளவுக்கு விரக்தி அடைஞ்சிருந்தா அவர் நேரில் பார்க்கணுன்ட்டு சொல்லியிருப்பாரு. ஸோ நான் அவர்கிட்ட சாரி சொன்னேன். இல்லை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறீங்க, அவங்கவுங்க மிஸ்டேக் அவங்கவுங்க தாங்க நினச்சி பார்க்கணும் அப்படின்னாரு. இந்த நினச்சி பார்க்கறது இருக்கு இல்லையா, நம்ம எப்படி, நான் அப்போ தான் நிறையா யோசித்தேன். ஒரு தீமை நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம், போவோம் வருவோம். திடீர்னு நம்ம வாழ்க்கையில் ஒரு ப்ராப்ளம் வருது, ஒரு தீமை நடக்குதுன்னா அந்த தீமையை ஹேண்டில் பண்ண முடியும். எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ கடவுள்கிட்ட போய் கெஞ்சிரும், இந்த இக்கட்டுலேருந்து என்னை காப்பாற்றுங்க, இந்த கஷ்டத்துலேருந்து என்னை காப்பாற்றுங்க, இதை தாங்கிக்கவே முடியல, என்னெல்லாம் எவ்வளோ பேசுகிறாங்க, எவ்வளோ உபத்திரவப்படுத்துகிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க, ஒரே என்ன காரி துப்புது காயப்படுத்தி பேசுகிறாங்கன்னு நம்ம எவ்வளோ கெஞ்சிரும். இந்த ஹேண்ட்லிங் பேட்னஸ் மாதிரி ஹேண்ட்லிங் குட்னஸ்னு ஒன்று இருக்குது, அதையும் நம்ம ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு. ஏன்னா அதீத நன்மை இருக்கிற இடத்துல நம்மளால் நன்றியாக இருக்க முடியலன்னா அந்த நன்மை கிட்ட நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை. அவர் கொடுக்குற உதவியெல்லாம் வாங்கிக்கிட்டு அவர் சப்போர்ட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு அடிப்படை கடமை, அவர் எதிர்பார்க்குற கடமையை கூட செய்யாமல் விட்டீங்கன்னா அது நம்பிக்கை துரோகம் இல்லையா? அந்த அதீத நன்மையை ஹேண்டில் பண்ணவே முடியாது சில பேரால். ஏன்னா அவங்க அதெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டாங்க. அதாவது ஒன்றும் இல்லாமல் இருப்பாங்க, திடீர்னு அவங்களுக்கு நிறைய பதவியும் பணமும் வந்துருச்சுன்னா சில பேர் மாறுற விதம் இருக்கே, அவங்க நல்ல வழியிலையும் போகலாம், தீய வழியிலையும் போய் பல பேரை லைஃப்பை நாசம் பண்ணுற அளவுக்கு போயிடுவாங்க. அவர்கிட்ட அதீத நண்பர் இருந்தது, ஒரு கொடை வள்ளல். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சாரை பார்த்து. அதே அன்னைக்கு எப்படி பேசினாரோ அதே மாதிரி என்கிட்ட பேசினார். அந்த நன்மை, நம்ம மேலே வச்சிருக்க நம்பிக்கை நம்ம காப்பாற்றிக்க தெரியணும்.
வாய்ப்பு வேணும், வேலை வேணும், வேலை வேணும் 2 வருஷமா சுற்றிட்டு இருந்த அந்த பொண்ணு கிளாஸ் டாப்பரு என்ன பேர் வாங்கி வச்சிருச்சு பார்த்தீங்களா? உங்களால் வர முடியலன்னு இன்னும் வேற யாராவது சொல்லியிருக்கலாம் இல்லையா? அதையும் சொல்லலை. பசங்க லைஃப்ல ஏன் ஸ்பாயில் பண்ணணும்? நீ கஷ்டப்பட்டு தான் படித்து வர்ற, காலேஜுக்கு வர்ற, கிளாஸ் டாப்பர் ஆகுன்னு நினைக்கிற, வேலை போ, நீ மட்டும் நல்லா இருந்தால் போதும், காசு வந்தால் போதும், யாரோ எப்படியோ போனால் பரவாயில்ல. அப்படி சந்தோஷ்குமார் சார் நினைக்கலையே. எனக்கு காசு வந்தால் போதும், யாரோ எப்படியோ போதும் அப்படின்னா எனக்கு 2000 3000 நீங்கள் சும்மா கொடுத்து உட்கார வச்சுருந்துருப்பேன். நானும் பார்த்து கற்றுன்னு கத்தி ஏன்னா டியூஷனுக்கு சாதாரண விஷயம் இல்லைங்க. எங்கள் அம்மா எடுத்திருக்காங்க, நான் பார்ப்பேன். 1994 5 எடுத்துகிட்டு இருந்தாங்க. 100 ரூபா ஃபீஸு மாதம், 100 ரூபா கொடுத்துட்டு ஃபெயில் ஆகிற பையனை அடுத்த மாதமே அவன் ஏன் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கலன்னு சண்டை போட்டு போவாங்க. எதிர்பார்ப்புக்கு ஒரு அளவு இல்லை அதுக்குன்னு, அப்படி எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டைட்டான பிஸ்னஸில் கூட அவர் அதை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் எனக்கு செஞ்சார், அந்த பொண்ணுக்கு செஞ்சார். ஆனால் அந்த பொண்ணு இப்படி பண்ணிடுச்சு பாருங்க. அப்போது அதீத நன்மை ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் போக வேண்டாம். உங்களால் அதை ஹேண்டில் பண்ண முடியாது, அவங்களுக்கு நன்றியாக இருக்க முடியாது, அவங்கள நினச்சி பார்க்க முடியாதுன்னா தயவு செய்து நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்துக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீங்கள் தீமையை மட்டும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருங்க. ஏன்னா தீமையை நீங்கள் ஹேண்டில் பண்ண தெரியுது உங்களுக்கு, இல்லை ஹேண்டில் பண்ண தெரியுதுன்னா தெரிஞ்சுட்டு போகிறது நல்லது. ஹேண்டில் பண்ண முடியலன்னா நன்மையை தேடி போகாதீங்க. நீங்கள் நன்மை தேடி போய் நன்றியாக நம்மளால் இருக்க முடியும்னா மட்டும் அந்த நன்மையை நீங்கள் கடவுள்கிட்டையோ மனுஷன்கிட்டையோ கேட்டுக்குங்க. அப்படின்றது தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து என்ன பல பிரச்சனைகள்லேருந்து வாழ்க்கையில் உயிரே போகிற அளவுக்கான சூழ்நிலைகள் எனக்கும் என் குடும்பத்தினருக்குலாம் வந்தபோது கூட எங்களை காப்பாற்றிருக்கார். அவருக்கு நான் நன்றியாக இருக்கிறேன். எவ்வளவோ விஷயங்களில் நான் தடுமாறினாலும் அவர் என்கிட்ட இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நம்ம முயற்சி பண்ணுவோம், நம்மளால் இதை விட முடியும், நம்மளால் நல்லா இருக்க முடியும், அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்க முடியும்னு நம்ம முயற்சி பண்ணுறோம். நம்பிக்கை துரோகியாக கடைசி வரைக்கும் நம்ம அப்படி இருக்கக்கூடாது, நல்லா இருக்கணும் அப்படின்றத நினச்சி பார்க்குறோம். அது மாதிரி உங்களுக்கு நன்மை செய்தவர்களை நினச்சி பார்க்கணும். அவங்களாம் இப்படி இருந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு பெற்றவங்களை, ஆசிரியர்களை, நமக்கு உதவி செய்தவர்களை நினச்சி பார்க்கணும். அப்படின்றது தான் நான் எப்பவுமே நினைக்கிறேன். இன்றைக்கும் நினச்சா எனக்கு கண்ணீர் வரும். அவர் நமக்கு எப்படியெல்லாம் செஞ்சார், எவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு. நாமளும் அது போல் பிள்ளைகளுக்கு, படிக்கிற பிள்ளைகளுக்கு கேட்கும்போது நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்யணும், உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். சந்தோஷ்குமார் சார், நீங்கள் இருக்கீங்க ஆர்எஸ்புரத்தில். ஒரு வேளை இந்த வீடியோ ஒரு நாள் உங்களுக்கு ரீச் ஆச்சுன்னா நான் உங்களை பற்றி பேசியிருக்கிறேன், உங்களை பற்றி நல்ல முறையில் பேசியிருக்கேன். இப்படியே ஒரு மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்ன்றது இருக்கு பாருங்க. இதை பார்த்து நிறைய பேர் நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்களோ அதே போல் அவங்களும் மற்றவர்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷ்குமாராக தெரியணும் அப்படின்றது தான் சார் என்னோட ஆசை. நானும் இன்னைக்கு ஒரு சில பேருக்கு ஒரு சந்தோஷ்குமாராக தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு நம்புகிறேன். நீங்கள் உதவி பண்ண மாதிரியே நானும் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து நான் உதவி பண்ணணும். அதுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் எனக்கு நீண்ட ஆயுசு காலத்தை கொடுத்துருக்கிறாரு சார். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்கள் எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நீங்களாம் இல்லைன்னா நான் அந்த காலேஜே முடிச்சிருக்க முடியாது, நான் விப்ரோ வேலைக்கு போயிருந்திருக்க முடியாது, இன்றைக்கி நான் ஒரு மனுஷனாக நடமாடிட்டு இருந்திருக்க முடியாது. அன்றைக்கி நீங்கள் மனசு வச்சது தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு நாங்களாம் வளர்ந்துருக்குறோம். ஒரு ஹேண்ட்லிங் பேட்னஸ், ஹேண்ட்லிங் ஈவில் மாதிரி ஹேண்ட்லிங் குட்னஸ் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர்த்துனீங்க. கடவுளையே நம்ம ஹேண்டில் பண்ணவே முடியாது. கடவுளை ஹேண்டில் பண்ணணும்னா நம்ம மனசை சுத்தமாக வச்சுக்கணும், எண்ணங்களை நல்ல முறையில் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம கடவுள்கிட்டையே பேச முடியும், ஹேண்டில் பண்ண முடியும். அதனால் நாங்கள் நம்பிக்கை துரோகியாக நானும் என் வம்சமும் உங்களுக்கு இருக்க மாட்டோம். என்றைக்குமே உங்கள் நலன் விரும்பியாகவும் நீங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்த இந்த நல்வினைகள் இதை நாங்கள் திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம சந்திப்போம் சார். பார்க்கணும், பேசணும்னு இருக்கிறோம். கண்டிப்பாக வருவோம் ஒரு நாள். இந்த வீடியோ கிட்டத்தட்ட 40 நிமிஷத்துக்கு மேலே ஓடிடுச்சு. பொறுமையாக இத்தனை நேரம் உட்காந்து கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி. ஏதோ ஒரு சூழல் உங்களுக்காக உதவி பண்ணவங்க, உங்கள் வாழ்க்கை பாதையை ஸ்மூத்தாக போட்டு கொடுத்தவங்க, அவங்கெல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா போய் அவங்கள பாருங்கள், அவங்கள பார்த்து பேசுங்க. நேரங்கிறது நாம் அமைச்சிக்கிறது தான். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு சொல்கிறேன், டைட்டாக தான் இருக்கும். எந்த வேலையும் இப்போ நமக்கு சொந்த வேலையே ஓடலை, இதெல்லாம் பார்க்கணுமான்னு தான் தோணும். எல்லாத்தையும் நிறுத்திட்டு கிளம்புறோம் அப்படின்னு நீங்கள் கிளம்புனா தான் உண்டு.
அந்த பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் தான் கஷ்டம். போக ஆரம்பிச்சிங்கன்னா பயணம் சூப்பராக இருக்கும். கோயம்புத்தூர் போய் இறங்க வேண்டியதான், பார்க்க வேண்டியது தான், பேச வேண்டியது. எனக்கு கோயம்புத்தூர், உங்களுக்கு சேலமாக இருக்கலாம், திருநெல்வேலியாக இருக்கலாம், நாமக்கலாக இருக்கலாம். நீங்கள்லாம் போய் பாருங்கள், அவங்களெல்லாம் பார்த்து பேசுங்க. நான் பல பேர் பார்த்துருக்கேன். நன்றியாக வந்து பார்த்து என்னை பார்க்க வந்ததுக்கே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சந்தோஷ்குமார் சார் உட்பட எல்லாம் என்னை மறந்துட்டாங்கன்னு நினச்சேன், நீங்களாம் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு சொன்னது அவங்களுக்கு அதெல்லாம் தான் தெம்பு கொடுக்கும். மேலும் மேலும் அவங்க திரும்ப ஒரு நல்ல விஷயங்களை அந்த வயசுக்கு அப்புறமும் செய்யணுங்கிற உத்வேகத்தை கொடுக்கும். அந்த உத்வேகத்தை நாம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணி அந்த எனர்ஜி பூஸ்ட்டை கொடுத்துக்கணும். ஒருத்தர் ஃபோனோட வீட்டுக்குள்ளே முடங்கிட்டோம்னா நம்ம எல்லோரும் முடங்கி தான் இருப்போம். அதனால் நமக்கு கூட இருந்தவங்களுக்காக நாம் கூட நிற்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். மேலும் மேலும் வரக்கூடிய நாட்களும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும்னு எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே இவர்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு நீங்கள் நல்ல வாழ்க்கையையும் நிம்மதியும் நன்றி உணர்வையும் கொடுங்கப்பா. அவங்க வம்சம் எல்லாம் பெருகி சந்தோஷ்குமார் சார் உதவி செய்தது போல் அவங்க வம்சம் இன்றைக்கு நன்றாக இருக்கிறது போல் கேட்டுக்கொண்டிருக்கிறோட எல்லா வம்சமும் நல்லா இருக்கட்டும். ஆசீர்வதித்து எடுத்துங்க இயேசு நமக்கு நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். ஜீவன நல்ல பிதாவே. மறுபடியும் அடுத்த ஒரு உயர்ந்த மனிதர் பற்றி நான் பேசுகிறேன். அவரும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் தான். சின்ன வயசுலேருந்தே அவங்களால நாங்கள் நிறைய நன்மை அனுபவிச்சோம். நிறையா ரொம்ப பண்பான அமைதியான ஒரு பர்சன். எங்களுக்கு ரொம்ப வெல்விஷர். நாங்கள் நல்லா படிக்கணும், நல்லா வரணும்னு சொல்லி எங்களுக்கு எப்போவுமே எங்களுக்காக இருந்து எங்களை பற்றி நினச்சிக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருந்தவங்க. அவங்கள வந்து நாங்கள் நல்லா இருக்கும்போது அவங்கள பார்க்க முடியாது. எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தான் அவங்கள நாங்கள் பார்க்க போவோம். ஆனால் அதுதான் அவங்களுடைய ப்ரொஃபஷனும் கூட. அதனால தான் அவங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களை தங்கமான பிள்ளைங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்கள பற்றி நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். நம்ம மீண்டும் சந்திப்போம். எல்லோரும் நல்லா இருங்க, நிம்மதியாக இருங்க. நன்றி.